தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களே, இந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வேட்பாளர்களே, திரளாக குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இந்தியாவிற்கான தேர்தல், இது மாநில தேர்தல் அல்ல. மூன்றாவது முறையும் மீண்டும் மோடி என்று இந்திய மக்களாலும் உலக மக்களாலும் போராடப்படுகின்றவர்தான் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சின்னமாடு தாமரை குர்கிராமங்கள் முறை இந்தியா முழுவதுமே தாமரை 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 என்றே மக்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மளை எதிர்த்து நிற்கின்றவர்கள் INDA கூட்டணி இருந்தாலும் கூட அவர்களால் யார் பாரத பிரதமர் என்று சொல்ல இயலவில்லை. அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நீங்கள் பறைசாற்ற வேண்டும். மூன்றாவது முறை மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி பிரதமர் ஆவது உறுதி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இந்தியா மட்டுமல்ல, உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நானூறும் நாம் தாம் என்பதை உறுதிபட கூறுகின்ற நம்முடைய உறுதியை ஆணையை பிறப்பிக்கின்றவர்தான் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். ஆக இது தேர்தல் காலகட்டம். இவ்வளவு மக்களும் திரண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு கிட்டத்தட்ட 50,000 பேர்கள் இருந்தாலும் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும். 50 லட்சமாக வேண்டும், லட்சமாக வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை யாருக்கு அளிக்கப் போகிறீர்கள்? நீங்க சொல்லுது இங்க இருக்க சென்னை கூட கேட்க மாட்டேங்க, இங்கே எனக்கே கேட்க மாட்டேங்குது. நம்முடைய சின்னம் ஏழைகளின் சின்னம், எளியவர்களின் சின்னம், அன்பு தாய்மார்களின் சின்னம், நரேந்திர மோடி அவர்களுடைய சின்னம், நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய சின்னம், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவருடைய சின்னம், சகோதரி ராதிகா சரத்குமாருடைய சின்னம், அண்ணன் பொன்னார் அவருடைய சின்னம், என்னுடைய சின்னம், உங்களுடைய சின்னம், எதிர்களுக்கு சிம்ம சப்பனமாக விளங்குகின்ற சின்னம், மீண்டும் மோடி அமைய போகின்ற சின்னம். இந்த 2-3 நாள் தான் இருக்கு. இரவும் பகலும் தாமரை 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 என்பதையே சொல்லிக்கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டு 19ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அனைவரும் களப்பணியிலே ஈடுபட வேண்டும். களப்பணியிலே ஈடுபடுவது மட்டுமல்ல, நம்ம பூத்தில் வேலை முடிஞ்ச உடனே அடுத்த பூத்துக்கு போகணும், அங்கேயும் போய் நீங்க களப்பணி ஆற்ற வேண்டும். ஆக்க வாக்கு சேகரிக்கும் பொழுது வெற்றி வாகிகள் தாமரை சின்னம் சூட்டியாக வேண்டிய நிலை உண்மையிலே இருக்கிறது. அதற்கு அனைவரும் சூறாவளி சுற்றுப்பயணமாக சென்று அந்த நாளிலே நீங்கள் வாக்குகளை சேகரித்து எங்களது வேட்பாளர்கள் நம்மளோடு இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, கூட்டணியும் நம்மோடு இருக்கின்றார்கள். தேனி மாவட்டத்திலே அண்ணன் டிடிவி அவர்கள் இருக்கின்றார்கள், ராமநாதபுரம் மாவட்டத்திலே அண்ணன் OPS அவர்கள் இருக்கின்றார்கள், சிவகங்கையிலே தேவநாதன் யாதவ் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி கூட்டணி தலைவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். நீங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரிடமும் நீங்க சொல்ல வேண்டும். இன்றிலிருந்து களப்பணி என்பதை விட சூறாவளியாக உங்கள் வாக்குகளை சேகரித்து மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக அமைவதற்கு அத்தனை பேரும் முற்பட்டு எங்களையும் எங்களை சார்ந்த அனைவரையும் தாமரை சின்னத்திலே வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டுமாய் உங்கள் அன்பாக கேட்டு, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி, வணக்கம்.